இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஏதோ ஒரு காரியத்தில் பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லை, நான் படுகொலியில் விழுந்து கிடந்தது போல இருக்கிறேன், என்னுடைய காரியத்தில் பொறுப்பெடுத்து நடத்த யாருமே இல்லை, எனக்குள்ளாடி ஒரு பயம் என்னை தொற்றிக்கொண்டே இருக்கிறது, என்னை பார்க்கிறவர்கள் என்னை கேவலமாய் பார்க்கிறார்கள், என்னை அவமானப்படுத்தி என்னை நிந்தித்து என்னை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், நான் என்ன செய்வேன்? என்னை தூக்கி விடுவாரும் இல்லை, என்னை தேற்றுவாரும் இல்லை என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு எடுப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் எனது கரம் வைக்கப்படும் போது அந்த பயம் மாற்றப்படும். வியாதியை கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கடன் பாரத்தை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? என் பிள்ளையினுடைய காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? என்னுடைய நிலைமையோ என்னுடைய சூழ்நிலைமையோ படுகுழியில் கிடந்தது போல இருக்கிறது, ஏதோ ஒரு பயம் என்னை தொற்றி பிடித்து கொண்டிருக்கிறது, வீட்டுக்குள்ளாடி வந்தாலே ஒரு பயத்தோடு தான் நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னிடத்தில் ஏதோ ஒரு உருவம் வந்து என்னை பயமுறுத்தி கொண்டு போவது போல இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? நான் யாரிடத்தில் போய் இந்த காரியங்களை பற்றி சொல்ல முடியும்? நான் அவர்களிடத்தில் சொன்னால் என்னை கேவலமாக பார்த்து சிரிப்பார்களே, எனக்கு யார் துணையாக நிற்பார்? என்னுடைய இந்த காரியத்திலிருந்து என்னை யார் மீட்டெடுப்பார் என்று அநேகர் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, உன்னை நான் மீட்டுக்கொள்ள வந்திருக்கிறேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைப்பேன், உன்னை நான் மீட்டு என் வலது பாரிசத்தில் வைத்து உன்னை நான் அழகுபடுத்துகிற கர்த்தர். எத்தனையோ சோதனைகளை நீ கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ தண்ணீராகிய சோதனையை கடக்கும் போது கூட நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது கூட நான் உன்னோடு கூட இருப்பேன், அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடந்தால் கூட வேகாதிருப்பாய், அக்கினி உன்மேல் பற்றாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் என்று அவர் ஆணித்தரமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் நான் கொடுத்தேன் அல்லவா? நீ கேட்ட போதெல்லாம் உனக்கு நான் தந்த தெய்வம் அல்லவா? இப்பொழுது ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய்? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ பயப்படுகிற காரியம் என்ன? சத்ரு உன் குடும்பத்தில் நுழைந்து இருளின் மந்தாரங்களை போட்டு குடும்பங்களை சீரழிக்க நினைத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் மகனே, உன்னை நான் மீட்டெடுக்கப் போகிறேன், பயப்படாதே, யாரை குறித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனையோ சோதனைகள் உன் வாழ்வில் வந்த போதிலும் கூட, எத்தனையோ பாடுகள் உன் வாழ்வில் வந்த போதிலும் கூட, எத்தனையோ கஷ்டங்கள், வியாகுலங்கள், வேதனைகள் உன் வாழ்க்கையில் வந்த போதிலும் கூட நீ விடாமல் என் சமூகத்தில் காத்திருந்தாய் பார்த்தியா? அந்த காத்திருப்புக்குத்தான் நான் இப்பொழுது உன்னை மீட்டெடுக்க வந்திருக்கிறேன். உன்னுடைய சிறையிருப்பிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்க போகிறேன், உன்னுடைய வியாதியிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்க போகிறேன், உன்னுடைய கடன் பாரத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்க போகிறேன், உன்னுடைய தொழிலில் நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த
பொல்லாத கிரியைகளை அழித்து உன் தொழிலை நான் மீட்டெடுத்து நல்ல லாபகரமான தொழிலாய் மாற்றப் போகிறேன். உன் சபையை நான் மீட்டெடுக்கப் போகிறேன். உன் ஊழியத்தை நான் மீட்டெடுக்கப் போகிறேன். நீ கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு தேவக்கரம் அமரப் போகிறது. காரணம் என்ன தெரியுமா? நீ விழுந்து கிடந்த போதெல்லாம் உன்னை தாங்கி பிடித்த அந்த கரம், உன்னை தப்புவித்த அந்த கரம் இன்றைக்கு உன்னோடு வந்து கொண்டிருக்கிறது, உன்னோடு பேசி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை தான், இந்த வார்த்தை என் வாழ்க்கைக்கு ஒத்து போகிறதே என்று எத்தனை பேர் வாஞ்சையோடு பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு ஒரு மீட்பு நடக்கப் போகிறது. இருளின் அதிகாரங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வியாதியின் பிடியிலிருந்து உங்களை சுஸ்தப்படுத்த போகிறார். கடன் பாரங்கள் விலகப் போகிறது. கையின் பிரயாசத்துக்கு ஒரு பலனை கொடுக்க போகிறார். பொருளாதாரத்துக்கு ஒரு வழிவாசலை உண்டு பண்ணி கொடுக்க போகிறார். உன் சிறையிருப்பை மாற்றி கொடுக்க போகிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அந்த தேவனை பற்றி பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் இன்றைய காலை பொழுதில் விடுதலைகள் சம்பவிக்க போகிறது. நான் ஆணித்தனமாய் சொல்லுகிறேன், ஆவியானவர் இன்றைக்கு விடுதலையை கட்டளையிட போகிறார். உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பொல்லாத கிரியைகளை தேவன் அகற்றி உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்கிற நல்ல தகப்பனைத்தான் நானும் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், நீ வேறு யாருக்கும் சொந்தமானவள் அல்ல, நீ வேறு யாருக்கும் சொந்தமானவன் அல்ல, உன்னுடைய தகப்பன் நான், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை தந்திருக்கீங்க. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பயப்படுத்துதல் காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தது, மோதி அடிக்கிற காற்று வந்தது, பெரும் புயல் வந்தது. ஆனாலும் எங்களை பயப்படாதே, நீ திட்டமானதாயிரு, திகையாதே, கலங்காதேன்னு சொல்லி எங்களை திட்டப்படுத்தின தகப்பன் இந்த காலை பகுதியிலும் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, சேற்றில் விழுந்து கிடந்த எங்களை மீட்டெடுத்து ஆண்டவரை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து எங்களுக்கு வேண்டிய தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் பெயர்களை சொல்லி அழைக்கிற தேவன், நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிற தேவன், எங்களையும் ஒரு விசை பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய பிரியமான பிள்ளையாய் வளர தேவன் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எத்தனையோ பாடுகள் எங்கள் வாழ்க்கையில் வந்தது, ஆனாலும் எதையும் ஆண்டவரே அப்பா எதிலும் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு அந்த பாடுகளில் நின்று தப்புவித்து கொள்ளக்கூடிய போக்கையும் தேவன் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனுடைய கரத்தில் தருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் கீழே போய் கிடக்கிறதோ அவைகளையெல்லாம் தேவன் மீட்டு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் அந்தந்த குடும்பங்களில் தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.